இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம், பத்மபிரியா. கோயம்புத்தூர் மாவட்டம் தூளூர் தாலுகா குமாரபாளையம் என்ற ஊரில் கோயில் மரத்தில் தூக்கிட்டு கொண்டு தற்கொலை செய்யப்பட்டதாக வழக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அதை திரும்பவும் மறு உடல் கூராய்வு செய்யப்பட்டு அது தற்கொலை அல்ல கொலை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சரியாக விசாரிக்காத போலீஸ் ஆய்வாளர் அவர்களை மற்றும் தவறாக ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரையும் கோர்ட் பணியிடம் நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை கொலை என்கின்ற கண்ணோட்டத்தில் விசாரிக்க சொல்லி கோர்ட் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ என்னைக்கு இது வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து குடும்பத்தோட நிம்மதியே போயிடுச்சு. என் அண்ணனுக்கும் என் பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். பத்மா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன் புள்ள குடிச்சிட்டு சாரு ரூமுக்கு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. அதுவும் சாரு தற்கொலை பண்ணிக்கல, நடந்தது கொலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பழி எங்க ரகு மேலையும் சீனு மேலையும் விழுந்துருமோன்னு நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நீ சூழ்நிலை புரிஞ்சுக்காம இவ்வளவு குத்தம் சொல்லிட்டு இருக்கியா? மா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நம்ம குடும்பப்படுற அத்தனை கஷ்டத்துக்கும் இவதான் காரணம். ஐயோ, அண்ணி சரியாதான் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இதோ இந்த மாயா தான் காரணமே. வாங்க சார். சார் வாங்க சார். ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன சார் அது? என்ன விஷயம்? நம்ம கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் பொய்யான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணதால இந்த கேஸை விசாரிக்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை கோர்ட் நியமனம் பண்ணிருக்கு. அப்படியா? யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? ஏசிபி முத்துச்செல்வன். முத்துச்செல்வன் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். எந்த ஒரு கேஸையும் நேர்மையா விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வந்துருவாரு. அப்படின்னா சீக்கிரமாவே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவரும் சேனுவும் வெளியே வந்துருவாங்கல்ல? ஆமா மேடம். ஆனா இந்த கொலைய பண்ணவங்க கொலைப்பழிய ரகுராம் ஐயா மேல சுமத்தி இப்ப அதுக்கான பொய்யான ஆதாரங்களை காட்டி அதுக்கான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொலைக்கான உண்மையான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நாம கொண்டு போய் நிறுத்தணும். சார், போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு சொல்றீங்க. அப்போ அவரு அப்பா கிட்டயும் சீனு மாமா கிட்டயும் ஏதும் கடுமையா நடந்துக்குவாரா? புது ஆபீசர் இந்த கேஸை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாருங்கிறத வச்சுதான் இருக்கு. எனக்கு என்னமோ ரகுராம் ஐயாவும் சீனும் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்ற கண்ணோட்டத்துல அவர் பார்த்தா அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எந்த தப்புமே பண்ணாம அவங்க ஜெயில இருக்கிறதையே நாங்க பெரிய தண்டனையா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கொடுமையெல்லாம் வேற அவங்க அனுபவிக்கணுமா? ஏதாவது பொய்யான ஆதாரங்களை காட்டி அவங்கள குற்றவாளின்னு நிறுத்திட்டு போறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. இல்ல மேடம், அவரு நேர்மையான ஆபீசர், எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. நாமளும் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நாம ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னதுனால தானே இது தற்கொலை இல்ல கொலைங்கிற உண்மை வெளியில வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பெரியமா. அண்ணி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ணி. எப்படியும் அண்ணனும் சீனுவும் வெளியே வந்துருவாங்க அண்ணி. இல்ல சித்தப்பா, வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது. தப்பே செய்யாம தண்டனையை அனுபவிச்ச பல கேசஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சார், அந்த புது ஆபீசர் எப்ப வந்து ஜாயின் பண்ண போறாரு? அவரு இன்னைக்கே சார்ஜ் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அவர் வந்துட்டா டியூட்டில ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே அதிரடியா களத்துல இறங்கிடுவார்.
அவளை யார் கொலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா நாங்க கொலை பண்ணல சார். கொலை பண்ணவன் என்னைக்குடா நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துருக்கான்? ஏன் அவளை கொலை பண்ணீங்கன்னு உண்மையை சொல்லல? சார் நாங்க கொலை பண்ணல சார். எங்க மாமாவே அடிக்கிறீங்க. அவர் யாருன்னு தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்னடா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாக்கப்புக்குள்ள யார் இருந்தாலும் அவன் அக்யூஸ்ட். அவனை விசாரிக்க வேண்டியது என்னுடைய வேலை. அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா சார், இல்லையா? நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாலும் நாங்க சொல்றதா உண்மை. சாருவோட சாவுக்கு நாங்க காரணம் கிடையாது சார். போய் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க சார். எனக்கே உத்தரவு போடுறியா? கண்டுபிடிக்கிறேன்டா, கண்டுபிடிக்கிறேன். யோ, இந்த ஆளோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும் சார். இவங்க 2 பேர் கையில ஹேண்ட் கப் போட்டு ஜீப் எடு. ஓகே சார். உடனே அவங்க வீட்டுக்கு போகணும். ஓகே சார். வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சீனுவை சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க புருஷன் முடிவு பண்ணிருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு முழு சம்மதம் இருந்துச்சா? அதை நீங்க விரும்புனீங்களா? உங்க விருப்பத்தோட தான் இதெல்லாம் நடந்துச்சா? அவரை எதுக்கு பாக்குறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்களை தானே கேக்குறேன். உண்மையை மட்டும் சொல்லுங்க. மாயாவும் சீனுவும் அந்யோன்யமான தம்பதிகளா தான் வாழ்ந்தாங்க. சாரு சீனு மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்ச பிறகு என் வீட்டுக்காரரு மாயா சீனுவோட விவாகரத்து பத்திரத்தை பார்த்துட்டு சீனு சாருவோட கல்யாணத்தை நடத்தணும்னு முடிவெடுத்தாரு. ஆனா உண்மையிலேயே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லங்கறத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். ஆனா அவரோட முடிவுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. சீனு குடிச்சிட்டு நல்ல போதையில இருந்தான். ஆனா அப்ப கூட நீ சொன்னது எதையும் அவன் ஏத்துக்கவே இல்ல. இல்ல பெரியம்மா, இங்க நடக்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை. நான் ஒன்னும் பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. நீங்க நம்பலன்னா வேணும்னா சீனு கிட்ட கூட கேளுங்க. வேற எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. போதும் சாரு, திரும்ப திரும்ப நீ சொன்னதே சொல்லாத. நான் சொல்ல வந்ததை மட்டும் முழுசா சொல்லிடுறேன். சீனு நீ சொல்ற மாதிரி தப்பான ஆளு கிடையாது. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக யாரோ தப்பா சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க. அதோட அவரும் விவாகரத்து பத்திரத்தை பார்த்து அது உண்மைன்னு நம்பிட்டாரு. சீனுவால உன் வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் உனக்கு அவர் கொடுத்த வாக்க நிறைவேற்றணுங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு அவர் சொன்னாரு.